and declare this Nyavali Club open in the institution. So we are having 2 or 3 institutions in mind. And when we consulted the Honorable Minister, so Minister preferred Bharathasan Government College for Women because women must be given priority. So that way we are here today, and it is a good day. All of you must be knowing that it is an auspicious day today. So this is started from Bharathasan Government Law College for Women. And I said it's a good day for 2 reasons. The reason number 1, that the project is normally the Government of India department, they are very particular in giving this project to universities, because in their opinion, the universities are having the infrastructure. The government institutions are not having that much infrastructure to conduct a project. So to defeat that, I have impressed the Department of Justice and requested them that the project must be given to the Government Law College. And with the support of our Honorable Minister, we were able to have the Nyavali project in Dr. Ambedkar Government Law College. Similar effort also can be taken by the principal of the Bharathasan College to bring in some projects with the support and help of the Honorable Minister. And so that this can be done as a social responsibility. So we are now having this project, and we are started implementing the project in various schools and colleges and other places where the stakeholders are there. So this, in spite of the schedule, you know that teachers are having a timetable and classes on regular basis, and it is not on a part-time basis. So teachers will be having regular classes. So with the regular classes, in addition to regular classes, we are able to implement the project. And that we have taken it as a social responsibility. சமூக பொறுப்புணர்வு. இந்த சமூக பொறுப்புணர்வு தான் எங்களுக்கு வந்து இது ஒரு உந்துதல். ஸோ இந்த மாதிரியான ஒரு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரு சமூக பொறுப்புணர்வு. இந்த சமூக பொறுப்புணர்வு எங்களுடைய பிஸி ஷெடியூல்லையும் எங்களுடைய ஒர்க்லோடையும் தாண்டி இந்த மாணவர்களுக்கு ஒரு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த நிகழ்ச்சியை நம்ம மாண்புமிகு கல்வி அமைச்சரை வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ இது இன்னோட முடிகிற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் நடத்தி ஒரு நியாயவழி கிளப் இங்கே ஓப்பன் பண்ணி ஒரு சட்ட விழிப்புணர்வை நடத்துறதுக்காக வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இங்கே கொண்டு வந்து, ஸோ இன்னையோட முடிகிற விஷயம் கிடையாது. ஸோ இது கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபார் அபவுட் 24 months. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் நிறைய நிகழ்வுகளை வந்து நீங்கள் எங்களுடைய ப்ராஜெக்ட் டீம் இருக்காங்க, அவங்களோட கேட்டு நீங்கள் அதை நடத்திக்கலாம். ஸோ அப்படி நடத்துகிற எங்களுக்கு எப்படி சமூக பொறுப்புணர்வு இருந்து சமூக பங்களிப்புக்காக நாங்கள் வந்திருக்கோமோ, அதே மாதிரி நீங்கள் கற்ற பிறகு நீங்கள் உங்கள் சமூக பங்களிப்பு உங்கள் சமூக பொறுப்புணர்வையும் செயல்படுத்தணும். அப்போ தான் சமூக நீதி நிலையாட்டப்படும். ஸோ இதை வந்து ஒரு தனிமத விஷயமாவோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனாவோ பார்க்காம, ஸோ மாணவரியாக நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வேறு விதமாக பார்க்கணும். இது ஒரு சமூக பொறுப்புணர்வோட சட்டக்கல்லூரி உங்களுக்கு கொண்டு சேர்க்குது. அதே சமூக பொறுப்புணர்வோடு நீங்கள் வந்து மக்களை போய் சென்றடையணும். ஸோ இந்த அடிப்படையை உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும். ப்ராஜெக்டினுடைய அடிப்படை என்னன்னா, நியாயவழி ப்ராஜெக்ட் அடிப்படை என்னன்னா கிரியேட்டிங் எ லீகல் அவேர்னஸ். ஸோ கிரியேட்டிங் எ லீகல் அவேர்னஸ். ஏன் லீகல் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும்? ஏன் லீகல் அவேர்னஸ் இருக்கணும்? எதுக்காக இதை நாங்கள் செயல்படுத்துகிறோம்? இதை ஒரு ப்ராஜெக்டாக ஒரு திட்டமாக மத்திய அரசாங்கம் ஏன் கொண்டு வந்துருக்காங்க? மத்திய அரசாங்கம் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. மத்திய அரசாங்கம் செய்யாத ப்ராஜெக்டே கிடையாது. ஸோ மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்தையும் மத்திய அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்து எல்லா இன்ஸ்டியூஷனும் கொடுத்து செய்கிறாங்க. ஸோ இது ஏன் செய்யணும்? ஏன் இந்த சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ். எனக்கு சட்டம் தெரியலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எனக்கு சயின்ஸ் தெரியலன்னு சொல்லலாம், ஹிஸ்ட்ரி தெரியலன்னு சொல்லலாம், இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு சட்டம் தெரியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வயலேட் பண்ணதுக்கு நீங்கள் குற்றமுள்ளவராக ஆவீர்கள், நீங்கள் தண்டனைக்குள்ளவராக ஆவீர்கள். ஸோ அதனால் நீங்கள் அடிப்படை சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் ஒரு அடிப்படை சட்டத்தை தெரிஞ்சுக்கணுன்றது தான் ஒரு அடிப்படை. ஸோ இதை வந்து எல்லாருக்கும் எப்படி தெரியணும்? ஸோ பல்வேறு விதங்களில் தெரியும். இன்டர்நெட் இருக்குது, பப்ளிக் கெசட் இருக்குது. ஸோ இந்திய நாட்டில் இயற்றப்படக்கூடிய அத்தனை சட்டங்களையும் அத்தனை குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தெரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ வழிவகைகள் இருக்குது. நாங்களும் ஒரு வகை இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டங்களை இருக்குது அப்படின்னு ரீச் ஆகும். ஸோ இப்போ இக்னரன்ஸ் ஆஃப் லான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் எடுத்துக்க முடியாது, அதனால் நீங்கள் தண்டனைக்குள்ளாருன்னு சொல்கிற அதே நேரத்தில்
உங்களை என்னென்ன சட்டங்கள் ஏற்றப்படுகிறதோ அந்த சட்டங்களை உங்களுக்கு சென்றடைகிறதும் உங்களை ரீச் பண்ணுறதும் எங்களோட வேலை. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ த ப்ராஜெக்ட் இஸ் ஃபார் கிரியேட்டிங் எ லீகல் அவேர்னஸ். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த கல்லூரிக்கு நான் வருவது 2வது முறை என்று நான் நினைக்கின்றேன். 2வது முறையாக இங்கே உங்களிடத்திலே இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு இன்றைய சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அனைவரும் இன்றைக்கு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, இப்படி யாராக இருந்தாலும் இன்றைக்கு நாம் ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நம்மளை சுற்றி நடப்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கான நேரமும் காலமும் நம்மிடத்திலே இல்லை. நம்மிடத்திலே நிகழ்வுகள், நம்முடைய அக்கம் பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள், அரசியலே நடக்கின்ற நிகழ்வுகள், நம்முடைய சமுதாயத்தில் நடக்கின்ற மாற்றங்கள், இப்படி அனைத்தையும் தெரிந்து கொள்வது என்றது இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால்தான் இன்றைக்கு நாம் பார்த்தோமேயானால் மாற்றம் ஒன்றே மாறாதது, மீதெல்லாம் மாறக்கூடியது. நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்றைக்கு ஒவ்வொன்றும் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, நம்முடைய உணவு முறை மாறி இருக்கு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கு, நம்முடைய உடை மாறி இருக்கு. இப்படி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் இன்றைக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப நம்முடைய சட்டங்களில் மாற்றங்கள் தேவை என்பதை இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் உணர்ந்து அந்த மாற்றத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் இன்னைக்கு ஐபிசி சட்டம் கிட்டத்தட்ட 1860ஆம் ஆண்டிலே இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு சட்டம் இயற்றுகின்ற பொழுது அந்த சட்டம் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த சட்டம் இயற்றப்படுகின்றது. ஆனா அன்னைக்கு இருந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? அன்னைக்கு இருந்த சமுதாயம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்கின்றதா? இல்ல, இவை எல்லாம் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதே போல அந்த மாற்றத்திற்கு ஏற்ப இன்றைய காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு, ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு இன்றைக்கு சட்டங்கள் இன்றைக்கு அவசியமாக ஒன்றாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன் சொன்னால் இன்றைக்கு சட்டங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் நாட்டிலே அமைதி நிலவுவது என்பது கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். இன்றைக்கு அந்த சட்டங்கள் என்பது இன்றைக்கு நம்மை நல்வழியிலே, நல்ல பாதையிலே வழிநடத்துவதற்கு இன்றைக்கு சட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அது உறுதுணையாக இருக்கின்றது. அது யாராக இருந்தாலும் சரி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, அது பொது மனிதராக இருந்தாலும் சரி, அது கல்லூரி மாணவராக இருந்தாலும் சரி, அது அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய நாட்டினுடைய சட்டங்களை மதித்து நடக்க வேண்டியது என்பது இந்த நாட்டினுடைய குடிமகனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இன்றைக்கு இருக்கின்றது. தார்மீக பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. அதனால்தான் இந்த சட்டங்களை நம்முடைய மக்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக படிக்கின்ற மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்கின்ற பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக நம்முடைய மகளிர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நியாய ஒலின்ற அந்த ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை யூனியன் லா மினிஸ்ட்ரி. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல, இந்த சொசைட்டில வந்து இப்ப வாழறதுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் சட்ட அறிவு, ஒரு பேசிக் சட்டத்தினை பத்தின புரிதல். இது இருந்துடுச்சுன்னா அவங்க வந்து அந்த இடம் வந்து ஒரு நாகரீகமான இடமாகவும், ஒரு வளர்ச்சி மிக்க இடமாகவும், ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இடமாகவும் வர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நம்மளோட அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து எப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி, பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி, அப்பாவுக்கு ஒரு
விதமான திங்கிங் இருக்கும், சித்தப்பாவுக்கு ஒரு விதமான திங்கிங் இருக்கும், எல்லாருக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை மறந்து குடும்பம்னு ஒன்னா வரும்போது எல்லாரும் எப்படி அந்த குடும்பத்தை காக்கிறதுக்கு நிக்கிறோமோ அதே தான் நம்ம கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்ன்றது என்ன? ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஃபெடரல் சிஸ்டத்துல எல்லாத்தையும் கூட்டாட்சியா எல்லாரையும் அரவணைச்சு செய்யறது தான் இந்த இது. ஸோ இந்த கூட்டாட்சி தத்துவத்தை செயல்முறைப்படுத்தி கொண்டு போறது எது, எந்த டாக்குமெண்ட் அதை கொண்டு போகுது, எந்த சட்டம் அதை கொண்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அதுல கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படி சும்மா வந்து இல்லை. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றத்துக்கு நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி சுமார் 389 பேர் அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இந்த சட்டத்தை நம்ம இங்கிலாந்துல இருந்து நம்ம அதை எடுத்துனோம்னாலும் கூட இந்த காலநிலைக்கு ஏற்ப, இந்த சூழலுக்கு ஏற்ப, நம்ம மக்களுக்கு ஏற்ப அது எப்படி கொண்டு போகணுன்றதுனால ஒரு 389 பேர் உட்கார்ந்து ஒரு சட்டத்தையும் தனித்தனியா ஆராய்ஞ்சு எது தேவை எது தேவையில்லைன்றதெல்லாம் புரிஞ்சு அதை ஏற்றி அந்த 389 பேர் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் கூட 7 பேர் இது கூட உட்கார்ந்து அவங்க தான் டிராஃப்ட் கான்ஸ்டியூட் கமிட்டின்னு சொல்ற சட்ட வரைவை ஏற்படுத்திய இந்த 7 நபர்கள். அவங்களுக்கு நம்ம அவங்க பண்ண விஷயம் சாதாரணமா பண்ணிட முடியாது. ஒரு எதிர்காலத்தை யூகிச்சு என்ன யார் யார் என்னென்ன பண்ணணும், ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல ஒரு யூனியனுக்கு என்னென்ன பவர் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கும், யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து என்னென்ன பவர்ஸ் இருக்கணும்ன்றதெல்லாம் நிர்ணயிச்சு அந்த சட்டத்துக்கு ஒரு வரைவு கொடுத்து டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அது என்னன்னா, இன்னைக்கு இதை நாங்கள் ஏற்றோம், வருங்காலத்தில் அந்தந்த ஸ்டேட் அந்தந்த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு அவர விஷயங்களுக்கு உண்டான சட்டங்களை ஏற்றணும் அப்படின்னு சிலதெல்லாம் ஓப்பனா விட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ண விஷயம் தான் இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம். உங்களோட பேசிக் நாலேஜ் கான்ஸ்டியூஷனை பத்தி என்ன இருக்குன்னு யோசிக்கும் போது 2 விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒண்ணு, உங்களுடைய கான்ஸ்டியூஷனல் கடமைகள் என்ன. முதல்ல நம்ம எல்லாம் எடுத்தோடனே கை தூக்கி என்னோட உரிமை என்ன அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு முதல்ல என் கடமை என்ன, நாட்டுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுல முதல்ல நான் கவனம் செலுத்தினேன். நீங்க ஒரு ஒரு நம்ம கடமை, அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்க கடமையில முதல் கடமை, அடிப்படை கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனை பேணி பாதுகாக்கும். கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு உயிர் நாடி மாதிரி ஒரு நாட்டுக்கு. சோ அந்த புத்தகத்தை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களுடைய பேசிக் விஷயங்களுக்கு மட்டும் அது என்னன்றதை அதை பத்தி புரிதல் எடுத்துட்டு அதை பேணி பாதுகாக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் கடமை. 2வது கடமை, அதாவது சுதந்திரம் பெற்று தந்தவங்க, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவங்க சொன்ன விஷயங்களை பேணி போற்றுதல், அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு நம்ம வாழ்க்கையில் அதை முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது. 3வது, இறையாண்மை, ஒற்றுமை, நேர்மை இவற்றை நிலைநிறுத்துதல். இறையாண்மைன்றது நம்ம ஒரு நாட்டில் இருக்கு. இப்பதான் சொன்னேன், சித்தப்பாவும் அப்பாவும் 1008 டிஸ்பியூட் இருக்கலாம், சித்தப்பாக்கும் மாமாக்கும் 1008 டிஸ்பியூட்ல தான் அப்பாவுக்கும் மாமாக்கும் 1008 டிஸ்பியூட் இருக்கலாம். நம்ம குடும்பத்தை வெளியால் ஒருத்தவங்க சண்டை போட வரும்போது எப்படி நீங்க அதை கூட நின்று அதை நீங்க குடும்பத்துக்காக போராடுவீங்களோ அதே மாதிரி நாடுன்றதும் அதே தான். ஸோ நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஐடியாலஜிக்கு டிஃபரன்ஸ் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். பட் அதனால கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னோட இறையாண்மையும் ஒற்றுமையும் நேர்மையும் இவற்றை நிலைநிறுத்துவது உன்னோட கடமை. அடுத்தது, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பது. நல்லிணக்கம் என்றது என்ன? மதம், மொழி, மற்ற ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு நல்லுணர்வையும் உங்களுக்குள்ளார கொண்டு வர்றது. இதனால ஒரு ஆரோக்கியமான சுமூகமான ஒரு கட்டமைப்பை நீங்க இந்த சொசைட்டில கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது, கலாச்சாரத்தை பேணி காப்பது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மினிஸ்டர் பேசினாங்க, நம்ம கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கல்ச்சர் மாறிடுச்சுன்னு. கல்ச்சர் இன்னைக்கு கல்ச்சரல் ஷாக்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த கல்ச்சரல் ஷாக் நீங்க எல்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வீட்டில் நீ என்ன சொல்றது, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுன்னு போகணும், வெளியில பார்த்தா என் ஃப்ரெண்டு ஜீன்ஸ் போட்டுன்னு வராங்க, நான் ஏன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த கல்ச்சரல் இஷ்யூன்றது. இந்த கல்ச்சரல் இஷ்யூவை நீங்க ஃபாலோ பண்ணி போலன்னா உங்களோட ஐடென்டிட்டியே நீங்க போக எழுந்துருவீங்க. அதனால கான்ஸ்டியூஷன்ல சொல்றாங்க, நீ உன்னோட கல்ச்சரல் இதை நீ பேணி பாதுகாக்கணும். அடுத்தது, குழந்தைகளை கட்டாய கல்வி. நீங்க குழந்தைக்கு இது இப்ப சட்டமாவே வந்துடுச்சு, குழந்தைக்கு கட்டாய கல்வி நீங்க கொடுக்கணும். ஃபைனலா ரொம்ப முக்கியமானது, மினிஸ்டர் வச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயம், தேர்தலில் ஓட்டளிப்பது உங்களுடைய தலையாய கடமை.
நீங்கெல்லாம் வந்து என்னால கியூல நிக்க முடியாது, எனக்கு வெயிலா இருக்கு, நான் வந்து என்னால ஓட்டு போறது ஒரு நாள் லீவ் விட்டாங்க, நான் ஒழுங்கா உட்காந்து டிவி பார்த்துட்டு சமோசா பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிறந்த தலைவரையோ ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியோ நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது. அது உங்களோட ஜனநாயக கடமை. இது வந்து உங்களோட ரைட் இல்ல, கடமை, டியூட்டி. இது நீங்க செஞ்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு உட்பட்டவங்க. அதனால உங்களோட ஜனநாயக கடமைகளை நீங்க ஆற்றி கான்ஸ்டிடியூஷன் கீழே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கடமைகளை நீங்க நிறைவேற்றீங்கிறதுக்கு அப்புறம்ன்றத நான் நம்புறேன். அடுத்தது வர்றது உங்களோட உரிமைகள். இது முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன், ஆனா நான் என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சுக்க மாட்டேன்றத அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இது அதுக்கப்புறம் சொல்றேன். சமத்துவத்தை போற்றணும். அது வந்து ஒரு 4 ஆர்டிகல் அதை பத்தி பேசுது. வேலை செய்யற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஜாதி ரீதியா டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டி எல்லார்ட்டையும் ஈக்குவாலிட்டியை பாராட்டணும், சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். இது போன்ற உரிமைகள்லாம் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் கீழே இருக்குது. சுதந்திர உரிமை, சுதந்திரம், இது வந்து அந்த சுதந்திரம்னு நான் சொன்னாலும் கூட சுதந்திரம் ஒரு 4 கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு இருந்தாதான் அது சுதந்திரம். சுதந்திரம் அந்த 4 கோட்ல இருந்து தள்ளி வெளில போயிடுச்சுனாக்கா அது தொந்தரவா போயிடும், அது சுதந்திரமே கிடையாது. சோ அந்த சுதந்திரத்தை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன சுதந்திரம்? சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டி, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த அனைத்தையும் இந்த 4 கோட்டுக்குள் வரையறைக்கப்பட்ட அந்த 4 கோட்டுக்குள் நீங்க அதை என்ஜாய் பண்ற வரைக்கும் உங்களுக்கும் நல்லது, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. சோ அதனால கான்ஸ்டிடியூஷன் எனக்கு கொடுத்துருச்சு ஃப்ரீடம், நான் என்ன வேணா செய்வேன்னு செய்யாம அந்த ஃப்ரீடம் என்ன அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறத தயவுசெய்து நீங்க எல்லாம் உற்று நோக்கணும்ன்றது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். அடுத்தது பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமை. நீங்க வந்து உங்களோட பண்பாடு, இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நான் வந்து கேரளால இருந்து வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறேன், நான் வந்து ஓணம் கொண்டாடலாமா கொண்டாடலாம், நான் வந்து ஆந்திரால இருந்து இங்க வந்திருக்கிறேன், என்னோட பண்டிகை இந்த இடத்துல கொண்டாடலாம், நீங்க இங்க இருந்து போய் அந்த ஊர்ல போய் கொண்டாடலாம். தேர்ஃபோர் இந்தியாவுக்குள்ளார நீங்க எங்க போனாலும் உங்களோட மதம் சம்பந்தமான, உங்களோட மொழி சம்பந்தமான அந்த பழக்க வழக்கங்களை நீங்க தாராளமா வந்து உங்க பண்பாடு சம்பந்தமான விஷயங்களை நீங்க தாராளமா செய்யலாம். இது உங்களோட அரசியலமைப்புல உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள். சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. சமநீதினா எல்லாருக்கும் ஈக்குவலா உங்களுக்கு இலவச சட்ட உதவி கொடுக்கிறது. என்னால வந்து நீ காசு இல்ல, அதனால கோர்ட்டுக்கு போக முடியல, இல்ல வக்கீல் வைக்க முடியல, நீங்க அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுனால கான்ஸ்டிடியூஷன்லயே அதை கொண்டு வந்துட்டாங்க. இலவசமா சட்ட உதவி கொடு. யாரால சட்ட உதவி பெற முடியவில்லையோ அவங்க வந்து சட்டத்தை பெற உதவி, அந்த சட்டம் நடத்தக்கூடிய ஆள் இல்லாதனால அவங்க சட்டத்தை எழுந்துடக்கூடாது, அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் கீழே அதை கொடுத்துருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட மத சுதந்திரம், உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து உங்களோட எந்த ரிலீஜனை வேணா நீங்க வந்து வழிபடலாம். நீங்க வந்து இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லிமோ உங்களுக்கு உண்டான வந்து சுதந்திரத்தை உங்களுக்கு உண்டு. நீங்க கோயிலுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், மாஸ்குக்கு போகலாம். ஸோ இந்த எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தாண்டி நான் ஒரு விமன் காலேஜ்ல பேசுறதுனால மோர் விமன் சென்ட்ரிக் லாஸாவே இன்னைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல கான்ஸ்டிடியூஷன்ல பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 3 பங்கு பெண்களுக்கு உரிமை உண்டு நீங்கள் போட்டியிடுவதற்கு. முனிசிபல் இதுல வந்து 3 பங்கு உங்களுக்கு உரிமை உண்டு. லோக்சபா எலெக்ஷன்ல உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் ஃபார் விமன் உண்டு. இந்த மாதிரி உரிமைகள்லாம் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் கீழே கொடுத்திருக்கிறாங்க. நீங்க வாழ்ந்துருக்க இடம் என்ன இடம்? இது வந்து ஒரு மாநிலமா இல்ல ஒரு யூனியன் பிரதேசமா? யூனியன் பிரதேசம். மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு உங்க எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? கை தூக்குங்க. மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இது வந்து ஒரு பேசிக் விஷயம். நீங்க இந்த ஊர்ல இவ்வளவு காலமா வாழ்ந்து இருக்கீங்க, இங்க காலேஜ் படிக்கிறீங்க, போறீங்க, உங்களுக்கு வந்து இத பத்தின புரிதல் வந்து மஸ்ட். சோ ஆர்டிகல் 239 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி பேசுது. யூனியன் டெரிட்டரிஸ் எங்க இருக்குது? மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு? 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. அதுல எத்தனைக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உண்டு? எத்தனை பேருக்கு அந்த அசம்பிளி உண்டு? மந்திரிகள், சிஎம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3. எங்க இருக்காங்க? டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, உங்க ஊரை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். சோ இங்கதான் வந்து இந்த 3த்துக்கும் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே உங்களுக்கு அசம்பிளி வச்சுக்கலாம் அப்படின்னு உரிமை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மினிஸ்டர் வராரு, எலெக்ஷனுக்கு வராங்க, நாங்கள் இந்த வாக்குறுதிகளை உங்களுக்கு நிறைவேற்றுவோம்னு சொல்றாங்க. ஸ்டேட்ல வந்து வராங்கன்னு வச்சுப்போம், தமிழ்நாட்டில் வராங்க, எலெக்ஷன் வரும்போது என்ன சொல்றாங்க? இந்தந்த வாக்குறுதி
நாங்கள் நிறைவேற்றுவோம். இது இந்த கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஜெயிச்சு வராங்க, அவங்க போலாம், அவங்க மட்டும் போய் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை போய் நிறைவேற்றலாம். செக்ரட்டரியோ மற்றவங்களோ கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பே இதில் கிடையாது. இதான் ப்ராஜெக்ட், இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு போயினே இருக்கலாம். பட் இங்க என்ன சேலஞ்சுன்னு பாருங்க. உங்க ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் மற்றும் இந்த கட்சி, ஆட்சி நடத்துன்ற கட்சிக்கு என்ன சேலஞ்ச் இந்த கான்ஸ்டிடியூஷன் கீழே பாருங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் கீழே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது இந்த மினிஸ்டர்களோட கூட்டமைப்பு அலாங் வித் சீஃப் மினிஸ்டர், அவங்களுக்கு என்ன பவர்? டு எய்ட் அண்ட் அசிஸ்ட் தி லெப்டினன்ட் கவர்னர். இங்க இருக்கிற நம்மளோட ஆனரபிள் லெப்டினன்ட் கவர்னரை இவங்க வந்து எய்ட் அண்ட் அசிஸ்ட் பண்ணணும். அதை கவர்னர் கண்டிப்பா கேட்கணும். சப்போஸ் இவங்க ரெண்டு பேரும் கேட்கல, இவங்க சொல்றத அவர் ஒத்துக்கல, அவங்க சொல்றது இவங்க ஒத்துக்கலன்னா லெப்டினன்ட் கவர்னர் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும். இதுதான் வந்து இந்த சட்ட அமைப்பு. இந்த ஆர்டிகல் கீழே ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் தான் இந்த யூனியன் பிரதேசத்தை நிர்வகிக்குது. அது என்ன ஆக்ட்? இது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் வந்து அந்த ஆக்ட் தான் வந்து இந்த யூனியன் பிரதேசங்களை எப்படி நிர்வகிக்கணும்ன்றத சொல்றது, அந்த விஷயங்கள் அது கீழே சொல்றது. அதோட நிறுத்தல, அது கீழே பிசினஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் கீழே ஒரு மந்திரி என்ன எப்படி செயலாற்றணும் டே டு டே அஃபேர்ஸ்ல, அதை எப்படி ஒரு செக்ரட்டரி அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி ஒரு சிஎம் அதை அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி ஒரு ஆனரபிள் கவர்னர் அப்ரோச் பண்ணணும்ன்ற வழிமுறைகளை சொல்றது தான் இந்த பிசினஸ் ரூல்ஸ். ஸோ எதுக்காக இதை நான் கோடிட்டு காட்ட வந்தேன்னா, நம்ம டக்குன்னு கோச்சிப்போம், என்ன நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், மந்திரி எங்களுக்கு எதுவும் செய்யவே மாட்டாரு, இதை நாங்கள் இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே மந்திரி எதுவுமே செய்யலையே அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது. ஒரு ஸ்டேட்டாக இருந்தால் அவங்க சொன்னதை அவங்க செய்யறதுக்கு கடமைப்பட்டவங்க, அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது, அவங்க முழுசாக செய்யலாம். இங்கே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம மந்திரியை எடுத்துப்போம். இப்போ அவர் நாளை காலைல சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் காலைல நான் லேப்டாப் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அந்த ஐடியாவை அவர் கன்சீவ் பண்ணி, இது எப்படின்னா வீட்டில் போய் ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி, நான் ஹாலிடே போறேன் போட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கற மாதிரி, ஃபர்ஸ்ட் அவர் போய் அவரோட துறை செக்ரட்டரிட்ட போய் சொல்லணும், ஏங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். உடனே அவர் வந்து அதுக்கு வந்து போயிட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும். சார் இந்த மாதிரி ஒன்று பண்ண போறாங்க, உங்களுக்கு பர்மிஷன் இருக்குதா? ஸோ அதை கேட்டு வரணும். அதுக்கப்புறம் இது இங்கேருந்து போய் சிஎம் கிட்ட போகணும், சீஃப் செக்ரட்டரி பார்க்கணும், சீஃப் செக்ரட்டரி சிஎம் பார்க்கணும், சிஎம்க்கு அப்புறம் எல்ஜிட்ட போய் ஃபைனலா ஃபினான்ஷியல் பவர்ஸ் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் லெப்டினன்ட் கவர்னர் தான் ஃபினான்ஷியல் பவர்ஸ் இருக்கு. தேர்ஃபோர் ஃபைனலா மினிஸ்டர் மல்லு கட்டி ஸ்டேட்ல ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை யூனியன் பிரதேசத்தில் அவர் மூச்சு கட்டி செய்ய வேண்டியது ஒரு மாசம் மாதிரி எடுக்கும். ஸோ இங்கேயும் அதாவது ஒரு யூனியன் பிரதேசத்தில் ஆட்சி பண்றது எவ்வளவு கஷ்டம், ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன் கீழே என்ன சொல்லியிருக்காங்க, யூனியன் பிரதேச சட்டத்துக்கு கீழே என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிசினஸ் ரூல்ஸ் என்ன சொல்லிக்கின்றத பேசிக் சிந்தனையும் அது பற்றின விழிப்புணர்வும் உங்களுக்கு அவசியமா இருக்கணும். இதெல்லாமே கூகுளில் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்க வந்து அதை போய் பார்த்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வாழற இந்த சமூகத்துல இங்க அரசியல்வாதிகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க, ஒரு விஷயத்தையும் எப்படி கஷ்டப்பட்டு மூவ் பண்றாங்க, இதை எப்படி நிர்வாகம் எவ்வளவு வந்து சட்ட சிக்கலோட இந்த நிர்வாகங்கள் இருக்குதுன்றத நல்லா உங்களால புரிஞ்சிக்க முடியும். அதாவது வந்து நம்ம வந்து 1960 வச்ச சட்டத்தை இப்பயும் ஒப்பரிச்சுன்னு பாதி வந்து பொருந்தாது. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்தவொடனே என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல லா மினிஸ்ட்ரியை கூப்பிட்டு அப்ப எந்தெந்த சட்டம்லாம் இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு உட்படாத, நடைமுறைக்கு ஒத்து வராத சட்டங்கள் மூலம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி முக்காவாசி சட்டத்தை காலி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த புதுசா வந்திருக்க ஐபிசி சட்டத்தோட பேரு, இதை மனப்பாடம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. பாரதிய நியாய சன்ஹிதா இந்த சட்டத்தோட பேரு, பாரதிய நியாய சங்கீதா இந்த சட்டத்தோட பேர். சோ இதுல நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு என்ன தேவை, அதாவது இந்த விமென்க்கு இந்த உங்களுக்கு இந்த சட்டத்துல என்னென்னலாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயதிற்கு உட்பட்ட மாணவிகள், மாணவிகள் பெண்கள் பாலியல் வந்து வன்கொடுமைக்கு உள்ளானா அவங்களுக்கு உண்டான அந்த பழைய சட்டத்திலிருந்து டிபார்ட் ஆகி புதுசா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டா ரூல்ஸ் ஆக்டை வந்து இன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த புது சட்டத்துக்கு கீழே பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கூட்டு பலாத்காரம் செய்து அந்த பெண் இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு வந்து 7 வருஷம் மற்றும் லைஃப் பனிஷ்மெண்ட் இந்த புது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு பெரிய மாற்றம் இந்த சட்டத்தில் என்னன்னா, இதெல்லாம் வந்து கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் ஒரு தனி சாப்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, விக்டிமோட அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த புது சட்டத்தில் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. என்ன, இப்போ ஒரு விக்டிம் இருக்கிறாங்க,
அந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட உடனே அவங்களுக்காக யாரு கோர்ட்ல போய் வாதாடுவாங்க? பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக அரசாங்கம் வாதாடும், ப்ராசிக்யூஷன் தான் போய் வாதாடும். அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அவங்க கருத்தை போய் சொல்வதற்கு இதுவரைக்கும் சரியான வழிவகை இல்லாம இருந்தது. இப்ப புதுசா வந்திருக்க இந்த சட்டத்துல அவங்க எஃபெக்டிவா போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த புது சட்டத்துக்கு கீழே அவங்க எஃபெக்டிவா போயிட்டு அவங்களும் அந்த கேஸ்ல நடந்து கேஸ்ல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுன்னு அது மூலயமா அவங்க எஃபெக்டிவா அதை பயன்படுத்த முடியும். வழக்கு சம்பந்தமான அனைத்து தகவலையும் பெற முடியும். இது வரைக்கும் கிடையாது. நீங்க எஃப்ஐஆர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்ற எல்லா விஷயங்களையும் அந்த விக்டிம் கேட்டு பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த புது சட்டத்துக்கு கீழே இருக்குது. அடுத்தது காம்பன்சேஷன். இது வரைக்கும் விக்டிம்க்கு காம்பன்சேஷன் வந்து கவர்மெண்டா பார்த்து கொடுக்கும். இந்த அப்படி நீ தான் ஐடியா வச்சுக்கோ, இந்த கள்ளக்குறிச்சியில் 10 பேர் செத்துட்டாங்களா, இந்த அப்படி 10 லட்சம் வச்சுக்கோ, அந்த மாதிரி. பட் ஆனா இப்போ நஷ்ட ஈடுன்றது லீகலா கொண்டு வந்திருக்காங்க. லீகல் ரைட், நான் என்னால காம்பன்சேஷன் கேட்டு வாங்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதோ, எந்த இடத்துல ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆகுதோ, அந்த விக்டிம் அந்த இடத்துல போய் எஃப்ஐஆர் போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எந்த இடத்துல வந்து அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான புது வாய்ப்புகளை இந்த சட்டம் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இதெல்லாம் தாண்டி போலீஸுக்கு ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயத்தை இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கு. இந்த போலீஸ் வந்து இந்த குற்ற நடவடிக்கைகளை 90 நாளுக்குள்ள முடிக்கணும். 90 நாளுக்குள்ள குற்ற விசாரணை பற்றிய தகவலையாவது அட்லீஸ்ட் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஒரு கால அவகாசத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி புது கிரிமினல் சட்டத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கால நேரத்தை கருதி உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு இதோட இதுக்குண்டான இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு முக்கியமான உங்க லைஃபுக்கு தேவைப்படும் நினைச்சு சொல்ற அடுத்த விஷயம், இப்பெல்லாம் இது மாறிடுத்து, நீங்களும் நான் சொல்றதை ஒத்துப்பீங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பல பேர் வந்து ஹஸ்பண்ட்ஸ் தான் ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப அழுதுன்னு இருக்காங்க இந்த காலத்துல. இது நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மந்திரியும் ஒத்துப்பாரு, எங்க வாதியாரும் கண்டிப்பா ஒத்துப்பாரு. இதுல வந்து இந்த சட்டம் பேசிக்கலி எதுக்குன்னா, சட்டம் திருமண வீட்டில் வந்து பெண்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் இருப்பதற்கு வழிவகை செய்வது தான் இந்த சட்டத்தோட முதல் நோக்கம். அடுத்தது இந்த சட்டத்துல வந்து பெண்கள் அந்த அவங்க போயிருக்கிற அந்த மேட்ரிமோனியல் ஹோம் அங்க இருக்கும்போது அவங்க படும் துன்பங்களை வந்து அவங்க ஹஸ்பண்டாலேயோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்னாலேயோ ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ்னாலேயோ ஏற்படுற அந்த துன்பங்களை உடனே வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஆர் த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட கிரீவன்ஸை சொல்லி அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யறது தான் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் நல்ல விதமா பயன்படுறது 50%, வேற விதமா பயன்படுறது மிரட்டுறதுக்கு பயன்படுறது இன்னொரு 50%. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்தது இந்த சட்டத்தின் மூலமா பெண்களுக்கான வீடு, பொருளாதாரம், உணர்ச்சி வசப்பட்ட வன்முறை மற்றும் குழந்தை பாதுகாப்பு போன்ற விஷயங்களுக்கு இந்த சட்டத்துக்கு கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். மெயினா ஹஸ்பண்டை வந்து காலரை பிடிச்சி நீங்க மாசம் நீங்க இவ்வளவு காசு மெயின்டெனன்ஸா கொடுன்னு கேட்கறதுக்கும் இந்த சட்டம் தான் வழிவகை செய்யுது. ஸோ அதனால இந்த சட்டத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு போற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு மனசார வேண்டின்னு வந்ததுன்னா இந்த சட்டத்தை யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அடுத்த சட்டம், தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படணும். இது வந்து ரொம்ப லைட்டா சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து நீங்க எல்லாம் நாளைக்கு படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிலயோ இல்ல ஒரு நல்ல ஒரு கன்சல்லையோ நீங்க வந்து வேலை செய்ய போறீங்க. இந்த சட்டம் எதுக்குன்னா, போற இடத்துல உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த வேலை செய்யற இடத்துல இல்லாம இருக்கிறதுக்காக வழிவகை செய்யப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன? அந்த நிறுவனத்தில், அது பொது நிறுவனமோ அல்லது வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனமோ தனியார் நிறுவனமோ, இந்த 2 நிறுவனங்கள்லயும் மினிமம் 10 பெண்கள் அந்த இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா இந்த சட்டம் பொருந்தும். அதை தாண்டி இந்த சட்டத்தின் கீழ் ஒரு இன்டர்னல் ரெட்ரஸல் கமிட்டி அப்படின்னு ஒரு குழு வந்து நிர்ணயிக்கணும். தனிப்பட்ட நபர்கள் அவங்க வந்து ஏற்படுற இந்த ஹராஸ்மெண்ட்டை பத்தி அந்த குழுவுக்கு கொடுத்து அந்த குழு அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுத்து அதுக்கு உண்டான முடிவுகளை அவங்க சொல்லணும்ன்றது இந்த சட்டத்தோட நோக்கம். ஸோ நீங்க போடுற கம்பெனியில நாளைக்கு நீங்க வந்து போய் சேர போற கம்பெனியில நீங்க ரைட் ராயலா கேட்கலாம், இங்க இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு கமிட்டி இங்க இருக்குதான்றதை கேட்டு தெரிஞ்சுன்னு அதுக்கப்ப போய் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு இருக்குன்றதை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க தெரியப்படுத்துவீங்க. அடுத்தது ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட். நான் பெண்ணு நான் ஆண் அது இப்ப இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் போயிடுத்து. நீங்க எங்களோட நல்லா இருக்கீங்க, அதாவது ஆண்களோட பெண்கள் இன்னைக்கு எல்லாத்துலயும் முன்னேறிட்டு போயிட்டு இருக்கீங்க சொல்றதை நான் பெருமையாகவும் நினைக்கிறேன்.
இந்த நானும் என்னோட ஒய்ஃபும் ஒரே இதில் வேலை செஞ்சோம். என் ஒய்ஃப் என்னோட அதிகமாக சம்பளம் வாங்கினாங்க, நான் கம்மியாக வாங்கினேன். நாங்கள் வந்து ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யும்போது என்னோட ஒய்ஃப் என்னோட அதிகமாக சேலரி வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் கம்மியாக வாங்கி அதுக்கப்புறம் தான் நான் மேலே ஏறினேன். அதனால ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் கீழே நீங்கள் செய்யும் சம வேலைக்கு ஆணோ பெண்ணோ என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு நிரந்தரம் ஒரே விதமான சேலரி வாங்குறதுக்கு இந்த சட்டம் உங்களுக்கு வழிவகை செய்யுது. அதனால அதுல பாகுபாடு காட்டக்கூடாது. அது வந்து நீங்க ரைட் ராயலா நீங்க போய் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு உண்டான எல்லா உரிமைகளும் உங்களிடம் உண்டு. நீங்க அதனால தாராளமா அதை பத்தி கேட்கலாம். அடுத்தது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். நாளைக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு போய் நீங்க வந்து மகப்பேறு காலத்துல நீங்க வந்து உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்றது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா, அடுத்த 3 மாசம் நீங்க வரமாட்டீங்களா, நோ உங்களை நாங்க வேலையை விட்டு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு எந்த ஒரு நிறுவனமும் சொல்ல முடியாது. The maternity benefit act கீழே you are entitled for benefits, salary benefits during that particular period. போஸ்ட் டெலிவரி குழந்தை பெற வரைக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் காலத்துக்குள்ளார உங்களுக்கு உண்டான ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யறது இந்த சட்டம். இல்லைன்னா இந்த சட்டத்துக்கு கீழே பொது நிறுவனமோ தனியார் நிறுவனமோ நீங்க தாராளமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். இந்த சட்டம் அதுக்கு வழிவகை செய்யுது. அடுத்தது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஸோ இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டவுரி கொடுக்கறதும் தப்பு, டவுரி வாங்குறதும் தப்பு. நீங்க டவுரி டிமாண்ட் பண்ணாலும் அது தப்பு தான். நீங்க மாப்பிள்ளைகிட்ட டவுரி டிமாண்ட் பண்ணாலும் தப்பு தான், மாப்பிள்ளைக்கு நீங்க டவுரி கொடுத்தாலும் தப்பு தான். ஸோ அதனால இந்த சட்டத்தை இன்னும் வந்து கடுமையாக்கி இந்த புது சட்டத்தின் கீழ் 7 வருடம் தண்டனை இந்த புது சட்டத்தில் அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது சட்டத்தின் கீழே 7 ஆண்டு வந்து தண்டனை அல்லது வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இதனால இறப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் இந்த புது சட்டம் வழிவகை செய்யுது. ஸோ இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஒரு ஆக்ட். இதை வந்து நீங்க நல்ல மனசுல ஏத்திக்கணும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் கீழே நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையினோட விவரங்களை இந்த ஆக்ட் கீழே நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? அந்த பர்த் சர்டிபிகேட் இருந்தாதான் அந்த குழந்தைய ஒரு ஐடென்டிட்டி, ஃபர்ஸ்ட் லீகல் ஐடென்டிட்டி அங்கதான் கிரியேட் ஆகுது. இந்த சர்டிபிகேட் வாங்குறதுனால அந்த சர்டிபிகேட்டை நீங்க எடுத்துன்னு போனாதான் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், லைசன்ஸ் கிடைக்கும், ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும், பாஸ்போர்ட் கிடைக்கும், சொத்துல உரிமை கிடைக்கும். இத்தனையும் கிடைக்க வழிவகை செய்யறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்பல்சரி. ஸோ பிறந்த குழந்தைகளை அவங்களுக்கு உண்டான அந்த பர்த்தை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இந்த சட்டத்துக்கு கீழே உங்களுடைய கட்டாய கடமை. அடுத்தது இது வந்து நான் வந்து குயிக்கா ரன் த்ரூ பண்ணிடுறேன், டைம் இல்லாத காரணத்துல ரொம்ப டீட்டெயிலா போல நான் வந்து குயிக்கா அதை ரன் த்ரூ பண்ணிடுறேன். குழந்தைங்களுக்கு உண்டான சட்டம் என்னென்ன இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தி ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை எதிர்த்து அதுக்கு சட்டம் இருக்கு. ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அது இப்போ கட்டாய கல்வியா எடுத்து. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு, குழந்தையை பாலியல் இதுல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான செக்ஷனை வந்து நான் புதுசா இப்ப வந்திருக்க ஆக்ட், இந்த கிரிமினல் ஐபிசி கீழே உங்ககிட்ட சொல்லணும்னு நான் வந்து நினைச்சு அதை மட்டும் நோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னா செக்ஷன் 93 ஆஃப் தி நியூ ஆக்ட். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு அப்பா அம்மா 12 வயசுக்கு உட்பட்ட அந்த குழந்தைய அபேண்டன் பண்ணிட்டு, அதாவது விட்டு போய்விட்டால் இனிமேட்டு அந்த அப்பா அம்மா 2 பேரும் சிறைக்கு செல்ல வேண்டியது உறுதி. குழந்தைய பெக்கிறது மட்டும் கடமை கிடையாது, குழந்தைய கட்டாயமா அவங்கள வளர்த்து அவங்கள ஒரு நல்ல விதமா கொண்டு வர்றது பேரண்ட்ஸோட ஒரு முக்கிய கடமைன்றதை மனதில் வச்சு இந்த சட்டத்தில் ஒரு அட்டகாசமான இந்த ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம பாரத பிரதமருக்கு இதை செய்த சட்டத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். இதை தாண்டி இப்ப ஆஃப் லேட் ரொம்ப மெட்ராஸ்லாம் ட்ரெண்டா இருக்கு இந்த ஆக்ட். திஸ் ஆக்ட் இஸ் கால்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட். இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3, ஒருத்தவன் எப்ப லைசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து செக்ஷன் 3, 18 வயசுக்கு முடிந்தவர்கள் தான் லைசன்ஸ் வாங்க முடியுன்றது விதி. ஏஜ் லிமிட் அவங்க பிக்ஸ் பண்றாங்க. லைசன்ஸ் இல்லாதவன் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றது இதனோட விதி. இதை தாண்டி 2019ல புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்துல. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பணக்கார, அதாவது வசதி படைத்த அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைலாம் ரொம்ப சீக்கிரமா 6 வயசுல என் குழந்தை கார் ஓட்டுது, 7 வயசுல என் பையன் பைக் ஓட்டுறத பெருமையா சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் 2019ல கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினால் அந்த பையன்
அதை கண்டுபிடிச்சு அவன் 25 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் லைசன்ஸ் வாங்க முடியும். 1. 2வது, அந்த வெஹிக்கிளோட ஆர்சியை கேன்சல் பண்ணிடுவாங்க. 2. இதான் முக்கியம். அப்பா அம்மாவை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுவாங்க 3 வருஷத்துக்கு, பிளஸ் வந்து 25,000 ஃபைன் கட்டணும். ஸோ அதனால குழந்தைகள் வந்து அவங்க வயசு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா அவங்க எல்லாம் பண்ணட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம பையன் சீக்கிரமா வண்டி போட்டுதான்றது பெருமை கிடையாது. இந்த சொசைட்டில நம்ம மட்டும் வாழல, இந்த சொசைட்டில நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரோட உயிரும் முக்கியம் அப்படின்றத கருத்துல கொண்டு இந்த சட்டத்துல இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா யூஜிசி யூனியன்ஸ் கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து 2013 வந்து ஒரு கைட்லைன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சக்ஷம் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காலேஜ்லயும், காலேஜோ யூனிவர்சிட்டியோ டீம் டு பி யூனிவர்சிட்டியோ, இவங்க எல்லாம் இது கீழே ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை கிரியேட் பண்ணணும். செக்ஷுவல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த கமிட்டிக்கு போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். அடுத்த சட்டம் யூஜிசி இன்னொரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. யூஜிசி ரெகுலேஷன் ஆன் கர்பிங் தி மென்ஸ் ஆஃப் ராகிங் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் 2009. இது உங்க காலேஜ்ல இருக்குதா? இது கீழே கிளாஸ் 6.4.3 படி ஆன்டி ராகிங் கமிட்டி டு பி செட் பை ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல இருக்கா? அதாவது பிரைம் மினிஸ்டர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாருன்னா, ரே ஆஃப் ஹோப். பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி குறிப்பிடுற வார்த்தை ரே ஆஃப் ஹோப். ஹோப்னா என்ன மீன் பண்றாரு பிரைம் மினிஸ்டர்னா, ஹோப் ஹார்மனி, ஹார்மனின்னு நல்லிணக்கம். ஓ ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுது. பி பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், மக்கள் பங்களிப்பு. இ ஈக்வாலிட்டி. இது நாலும் சேர்ந்ததான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் பிரைம் மினிஸ்டர் சொல்றார். பிரைம் மினிஸ்டர் அதோட நிறுத்தல. பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய பிரைம் மினிஸ்டர் நான் திருப்பி சொல்றத நீங்க ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை பார்க்க கூடாதுன்றது என்னோட அன்பான வேண்டுகோள். நீங்க எல்லாம் நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணிருப்பீங்க. என்னோட குட்டி எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். நான் ஒரு மினிமம் ஒரு 7-8 கண்ட்ரிக்கு போயிருப்போம். யூரோப் போகும்போது எவ்ரி டைம் when I get into a car, when a cab or ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த டிரைவர் நம்ம கிட்ட கேட்கிற வார்த்தை, சார் ஃப்ரம் விச் கண்ட்ரி யூ ஆர் ஃப்ரம் அப்படின்னு கேட்ட உடனே த மினிட் ஐ சே இந்தியா, அவன்கிட்ட வந்து டிஃபால்ட்டா அவன் வாயில இருந்து ஓ மோடிஜி. ஸோ அவனுக்கு வந்து நம்மளோட கண்ட்ரியை பத்தின புரிதல் என்னன்னா, பிரதமர் இந்த கண்ட்ரியை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காருன்ற விஷயத்தை நான் சொல்றது அரசியலை தாண்டி. எனக்கு இந்த அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் பிஜேபி கிடையாது, நான் ரூலிங் பார்ட்டி கிடையாது, நான் என்ஆர் காங்கிரஸ் கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு நாட்டின் பிரஜையாக வெளிநாடுகளுக்கு சென்று நம்ம நாட்டை பத்தி உற்று நோக்கும் போது அங்க நம்ம நாட்டு எவ்வளவு மதிப்பளிச்சு பேசுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். லாஸ்ட் டைம் நான் வந்து வெக்கேஷனுக்கு ஜார்ஜியா போயிருந்தோம். அந்த கண்ட்ரியில டிராவல் பண்ணும்போது அங்க வந்த எங்களுக்கு வந்து எங்களை அழைச்சின்னு போனார் அந்த கைடு வந்து, கிட்டத்தட்ட இப்ப என்ன ஆஃப் லேட் நம்ம என்னென்னலாம் நம்ம கண்ட்ரியில புது ரிஃபார்ம்ஸ் வந்திருக்குன்றத எனக்கு தெரியவில்லை. அவர் சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். அதற்காக நான் வெட்கப்பட்டேன். அவர் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்காருன்ற, பிரைம் மினிஸ்டர் என்னென்ன கொண்டு வந்திருக்காருன்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹானரபிள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், எனக்கு அவர் மேல ஒரு தனி மரியாதை உண்டு. அரசியலை தாண்டி அவர் ஒரு சுச்சுவேஷனும் எப்படி வெளியில போய் ஹேண்டில் பண்றார், ஒரு கேள்விக்கு, அந்த பிரஸ் கேள்விக்கு அவர் எப்படி அதை அப்ரோச் பண்றார், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்கு. ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர்கிட்ட, நீங்க வந்து ரஷ்யன் ஆயிலை பத்தி வாங்குறீங்களே, அது உலகமே அவங்களை கண்டிக்குது, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது, நீங்க வெஸ்ட் பண்ணா தப்பு இல்ல, ஏசியா பண்ணா தப்புன்னு நீங்க நினைக்கிற கண்ணோட்டத்தை மூல மாத்துங்கடா, நாங்க பண்றதெல்லாம் கரெக்ட் தான், கம்முன்னு போடான்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் கொஸ்டின்ஸை சேலஞ்சிங் டைம்ல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சு இந்த ஊர்ல அரசியல் பண்றதுன்றத நான் இப்ப கண்கூடா ஒரு 2-3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். பெரிய சேலஞ்ச். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்றது, ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்டர் பண்றது ரொம்ப ஈஸி. அங்க நம்ம சொன்னா அதை செய்யறதுக்கு உண்டான அந்த இமீடியட்டா எடுத்து செய்யறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்கு. யூனியன் டெரிட்டரியை பத்தின புக்கை நீங்க தயவுசெய்து படிக்கணும். எங்கேயோ ஒரு சூழ்நிலையில அடுத்தது இந்த காலேஜுக்கு நான் வரும்போது டெஃபினட்டா உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க யூனியன் பிரதேச சட்டத்தை பாத்தீங்களா, நீங்க பிசினஸ் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்களா? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த இடத்துல வாங்குறீங்க, இந்த இடத்துல நீங்க வந்து உங்களை முன்னேற்றத்துக்கு நீங்க பாடுபடுறீங்க. அப்படி இருக்கும்போது இதை பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு அவசியமா இருக்கணும். உங்களை எல்லாம் தயவு கூர்ந்து இதை நீங்க படிக்கணும், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு, பேசிக் சட்ட விழிப்புணர்வுக்கு இந்த நியாய ஒளி ஏற்படுத்திய இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், என்னோட ஆசான், அன்புக்குரிய என்னோட ஆசான் டாக்டர் சீனிவாசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.